இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று திருவருகை காலத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை. நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 1-12. திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதியில் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அன்பானவர்களே, திருமுழுக்கு யோவான் கடவுளால் இயேசுவினுடைய வருகைக்கு முன்னர் மக்கள் மனம் திரும்பும்படி, மக்கள் ஆயத்தமாயிருக்கும்படி, இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்படி தயாரிப்பு செய்ய வந்த ஒரு இறைவாக்கினர். அவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார் பாருங்கள். நம் ஒவ்வொருவருக்கும் பாடம். இயேசு நம்முடைய உள்ளத்தில் வர, நம்முடைய குடும்பத்திற்குள் வர, இயேசு நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்குள், அவர்கள் இதயத்திற்குள் வர, வாழ்விற்குள் வர நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடம் இந்த நற்செய்தியினுடைய தொடக்கம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். நம்ம பறைசாற்றணும். குருக்கள் மக்களுக்கு, அருட்சகோதரிகள் மக்களுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வார்த்தையினால் மட்டுமல்ல, வாழ்க்கையினால. கோயிலுக்கு போன்னா போக மாட்டான், கோயிலுக்கு வான்னு கூட்டிகிட்டா வருவான். குடும்பத்தில் நீங்கள் ஜபம் செய்யறத பார்த்தா, ஜபம் செய்யறத பார்த்து அவனை நீங்களும் அழைச்சிங்கன்னா அவன் வந்து உட்காருவான். நீங்கள் ஜபம் செய்யல, அவன் ஜபம் செய்யணும், ஒழுக்கமாக நடக்கணும், பண்புல வளரணும், கடவுளுடைய பக்தியில வளரணும் அப்படின்னா அவன் எப்படி வளருவான்? இவர் பாருங்கள், இந்த குரலுக்கு சொந்தக்காரர் என்ன செய்கிறார்? யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டி இருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவருடைய தோற்றத்துல இருக்கு, அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள்ல இருக்கு உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள், சாட்சியங்கள். தன்னை அடக்கி ஆண்டார், தன்னை அடக்கி ஆண்டார், ஒடுக்கி வந்தார். நம்ம அடிக்கடி ஹோட்டல் போகிறோம், குடிக்கிறாங்க, நிறைய பேர் குடிக்கிறாங்க. முதல்லலாம் ஆண்கள் குடிப்பாங்க, ஆண்கள் குடிச்சு விட்டு மனைவி அடிப்பான். இப்போ பெண்கள் ஏன்டா மனைவியை அடித்து அந்த பொம்பளை அழுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு, ஏமா அழுகுறேன்னா அவர் மட்டும் குடிக்கிறாரு, எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க. நிலைமையை பார்த்தீங்களா? நம்ம எவ்வளவு எதிர் சாட்சியாக வாழ்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் எதிர் சாட்சியாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, மறைக்கல்வி, பக்த சபைகள், இயக்கங்கள், இவைகளில் பங்கு பெறுவதற்கு நம்ம முதலிடம் கொடுக்கறதில்ல. மறைக்கல்விக்கு முதலிடம் கொடுக்கல. இறை வார்த்தை பகிர்வுக்கு, குருக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு உள் வாங்கி கொண்டு அதை வாழ்ந்து காட்டவும், பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு முன்மாதிரியாக பறைசாற்றவும் நம்ம தயாரா இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கு நம்ம சொல்ற வார்த்தை எடுபடும் எடுபடாது என்பதற்கான அடித்தளம் யோவான்கிட்ட இருந்துச்சு. ஆகையினால் அவர்கள் யூதேயா முழுவதிலிருந்தும், எருசலேமில் இருந்தும், யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதியில் அனைத்திலிருந்தும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்தும். பண்படுத்தப்பட்ட மண்ணாக நாங்கள் மாற வேண்டும். அதனால் உம்முடைய வார்த்தைகள் என்ற விதைகள் விழுகின்ற வேளையில் நிறைந்த பலனை கொடுக்கும் செடியாக, மரமாக அது வளரும். ஆண்டவரே, எங்களை பண்படுத்தும். உடைய தூய ஆவியை கொண்டு எங்களை பண்படுத்தும். எங்களுடைய சொந்த வழிமுறைகளில் அல்ல, எங்கள் வாழ்க்கை நிலை எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ப உம்முடைய தூய ஆவியை கொண்டு எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். ஆமென்.